அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்ஈஸியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது குரு பயிற்சி 2026 மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் சல்லாப ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பை கொடுக்குறேன். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் சல்லாப ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பு. இந்த பேரில் சல்லாபம் அப்படிங்கிறப்ப செக்ஷுவலாக அப்படி இப்படின்னு அதை மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்கணும். அதற்கேற்றபடி சூழல்கள் வரும், அருமையான சூழல்கள் வரும், அருமையான நட்புகள் வருவாங்க, அருமையான பார்ட்னர்ஸ், அவங்க வழியாக அத்தனையும் அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு 90% நன்மைகளை இந்த குரு பயிற்சி செய்யும். ஏன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் இடத்தில் உச்ச குருவாக வந்து உச்ச பார்வையை உங்கள் ராசி லக்னத்தில் கொடுக்குறார். அதனால் ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் 90% நன்மைகள். சல்லாபம்னா அந்த ஒரு நெகட்டிவை ஒன்று எடுக்காதீங்க, கெட்டதாக நினச்சிக்க வேண்டாம். அத்தனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அத்தனையும் என்ஜாய் பண்ணுறது, அத்தனையிலையும் ஒரு ஜாலி, சந்தோஷம்,
உலகத்தில் உள்ள அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறதுங்கிற மாதிரி வரும். பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும். ஆனால் பொதுவாக நான் சொல்லுவேன், இருக்கிற இடத்துக்கு சுபகோள்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுக்கும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப சூழல் சில டைம் நெகட்டிவா, நட்புகள் சில டைம் நெகட்டிவா, பார்ட்னர்கள் சில டைம் நெகட்டிவாக இருப்பாங்க, நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுவாங்க, நெகட்டிவாக இருக்கும். அதற்காக அவங்கள்ட்ட ப்ராப்ளம் பண்ணிட வேண்டாம். இந்த சூழலுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும், சூழல் இருக்கணும், அப்படி எதிர்பார்த்த மாதிரி மற்றவங்க நடக்கணும்னு நினைக்காதீங்க. சூழலுக்கு ஏற்றபடி நீங்கள் மாறுங்க, நட்புகளுக்கு ஏற்றபடி நீங்கள் மாறுங்க. அப்போ தான் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். மிகப்பெரிய லாபத்தையும், மிகப்பெரிய புகழ், மரியாதை, ஒரு அந்தஸ்து. ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி யார்? சனி பகவான். ஒரு வேலைக்காரன் போல் டல்லாக வீக்காக உங்களை ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ மற்றவங்களாம் மதிப்பாங்க. விவரமான ஆள்பில் இருக்குப்பா, பயங்கர அறிவாளிப்பில் இருக்குப்பா. ஏன்னா குரு நேரடியாக பார்க்குது இல்லையா, அந்த ஒரு பவர். அப்படி ஒரு ஞானி போல் பிஹேவ் பண்ண முடியும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியங்கள் இருக்கும். 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கறதால எந்த முயற்சியும் பலிதமாகும். தொட்டது தொடங்கும். அதனால தான் 90% நன்மைகள். மெடிடேட் பண்ணிங்களா, அந்த யோகி ஞானி போல் மாறுவீங்க. ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. என்னடா அவன் பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருக்கான், வேஸ்ட்டாக இருக்கான், அந்தளவுக்கு வெயிட்டாக தெரியல, சுமாராக இருக்கான், என்ன கலக்கல் விட்றான், வேறு லெவல் வருது, ஐயோ இதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் பாசிபிள் ஆகும். அப்படி இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை வரும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அப்போ பெரிய நன்மைகள்ங்கிறது லிமிட்டடாக போயிடும். ஏன்னா உங்கள் திறமை, உங்கள் அறிவு, உங்களுடைய இதை வச்சுட்டு தான் நீங்கள் முயற்சி பண்ண முடியும். உங்கள் கெப்பாசிட்டிக்கு தான். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வரதை செய்வோம், இந்த சொல்லு அப்படியா சரி பார்த்துக்க செய்வோம், நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு ரிஸ்க் இல்லாமல் ஏதோ முயற்சி பண்ணுவீங்க. அது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செஞ்சீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. ஆனால் மிகப்பெரிய இது கூட தானாக வருதா, நீங்களாக முயற்சிக்கக்கூடாது, பெரிய முயற்சிகளை. அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதற்கு வாய்ப்பு நான் தான் சொல்லிட்டேனே, அந்த சூழல், நட்புகள், பார்ட்னர், அவங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் மாறணும். அதற்கு ஏற்றபடி உங்களை மாறிக்கணும். நீங்களா வீக்காகி பயந்துக்கிட்டா, ஐயோ நம்ம சனி பகவான் வேலைக்கார மாதிரி, நம்மளுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, நம்மளுக்கு ஸ்ட்ரக் ஆகுமே, திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி விட்டுருவோம், பொங்குவோமே, கோவப்படுவோமே, ரொம்ப பேராசைப்பட்டு அடி வாங்கியிருக்கோமே ஏற்கனவே, அப்படின்லாம் தெரியும். எல்லோருக்கிட்டையும் அன்பா உங்களை தாழ்த்தி கொள்ளுங்க. இந்த பைபிளில் சொல்ல மாதிரி தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான். தானாக அந்த தாழ்மை உணர்ச்சி வந்துடும். நம்மளால் நடக்கலை, நம்ம நினச்சிருந்தா லிமிட்டடாக தான். அந்த அன்லிமிட்டடாக கிடைக்கிறப்ப அவனுக்கெல்லாம் இந்த கடவுள் பக்தி, அந்த கடவுள் எல்லாம் அவர் செயல்பா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துடும். அப்போ அந்த ஈகோவே வராது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒண்டி ஒரு அபரிமிதமான ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சின்னு கிடையாது. உங்கள் பரம்பரையே அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா அது நடக்கும். அது மாதிரி வாய்ப்பு வருதா கொஞ்சோண்டு. இது என்னதான் இருந்தாலும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால 90% சொன்னால் கூட 25% தான் 90%. ஓவராலாக 75% எது கொடுக்கும்னா பிறப்பு ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். சுப நிகழ்வுகள், சுப வாய்ப்புகள், பலவிதமான முயற்சிகள் இதெல்லாம் வரும். அத்தனையும் அப்படியே எல்லாம் அவன் செயல், அவன் தான் கொடுக்குறான். இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கறது, இந்த மாதிரி சூழல்கள் கொடுக்கறது அவன்தான் சொல்லி சூழல்கிட்ட சரண்டர் ஆகுறதும், பார்ட்னர்கிட்ட சரண்டர் ஆகுறதும், வர்ற வாய்ப்புகள் அனைத்தையும் அவங்களோட இணைந்து அப்படி செயல்பட்டுக்கிறதும் பண்ணிங்க. பிரம்மாண்டமான லாபம். நீங்கள் நினச்சே பார்க்காத லாபத்தை பார்க்க முடியும். பட் நீங்கள் பேராசையோடு செஞ்சீங்கன்னாக்கா ஆபத்து. ஏன்னா உங்களுக்கு சர லக்னம், மகர லக்னம்,
மகர ராசிங்கிறது சரலக்னம், சரராசி. அதுக்கு 11ஆம் இடம் பாதகம். பெரிய அளவுக்கு லாபம் வர்றப்ப தப்பாக ஏதாவது செஞ்சிருவீங்க, இல்லை பெரிய லாபம் கிடைக்கணும்னு தவறுதலாக அவுட் ஆஃப் த வே எதாலாம் செஞ்சு மாட்டிக்கிறது, அறியாமையால் மாட்டிக்கொள்வது, இல்லை வந்த லாபத்தை தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி ஏதாவது கெடுத்துக்கிறது, இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கெட்ட தசாபத்தினா அப்படி இருக்கும். நல்ல தசாபத்தினா அது அப்படியே பெரிய அளவுக்கு வளர்ச்சி, அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போயிடுவீங்க. உங்கள் பரம்பரைன்னு சொன்னேன்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய கம்பெனி, பெரிய இது நீடித்த பலன் தர்ற மாதிரி பண்ணிடுவீங்க. ஒரு சுப நிகழ்வுகள் அத்தனையும் நடக்கும். இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை வருவது, கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கறது, சகோதர சகோதரிகள் வழியாக பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு, அவர்கள் வழியான நன்மைகள். எந்த கான்ட்ராக்ட் நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அத்தனையும் பயன்படுத்தலாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அறியாமை வெளிப்படாது. உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதும் மறையும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டான ஆளுங்க தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பைத்தியம் ஆகிடுவீங்க. ஓவராக கத்தி, ஓவராக இது பண்ணி பாதகத்தை நீங்களே வரவழைச்சிக்குவீங்க. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செஞ்சிடாதீங்க. ஏன்னா லக்னாதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அறியாமையால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணி பேராசையோடு செஞ்சீங்கன்னா கெட்டு போயிடும். அண்டு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறப்ப இருக்கிற இடத்த கெடுக்குங்கிறதால தான் மற்றவங்க சூழல்ன. குரு மட்டுமல்ல, ராகு கேதுவும் பார்ட்னர்ஸ் வழி அது ஒரு சர்ப்ப தோஷத்தை கொடுக்குற மாதிரி, வரக்கூடிய பார்ட்னர்ஸ் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணக்கூடாது. யாரும் நம்மளால் பிரிஞ்சு கூடாது, அவங்களா பிரிஞ்சு போனால் நல்லது. நம்ம செயலால், நம்ம பேச்சால், நம்மளுடைய இதால் பிரிஞ்சு போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்றவங்க சூழல் வழியாக தான் பிரம்மாண்ட வளர்ச்சி கிடைக்கும். ஒரு இனம் புரியாத தன்னம்பிக்கையும், நினச்சே பார்க்க முடியாத பெரிய அளவுக்கு லாபம், பேராசையான விஷயங்களையும் அதுவாக நடக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.